Hi students, welcome to Edukila Academy. So video பண்ண நமக்கு மூலமா ரெடியா இருக்குல. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எஸ்ஏ 2024ல கண்டிப்பா வரக்கூடிய கேள்விகள் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது டே 4 பொது அறிவு தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்மளோட டார்கெட் 140க்கு 140 அடிக்கணும்ட்டு. அது எப்படி 2024ல வர கேள்விகளை நம்ம சொல்ல போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஏ क्वेश्चंस எல்லாம் வச்சு ஓகேவா? அதே மாதிரியான கேள்விகளை வச்சு இப்ப எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத மாடிஃபை பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இன்னைக்கு பார்க்க போறது பொது அறிவு. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு சேரும். பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது போன வருஷம் எஸ்ஏ क्वेश्चन தான். ஓகேவா? சோ क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? விண்வெளியிலிருந்து விழும் மின்கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? which layer of the atmosphere protect us from the falling meters? எக்ஸோஸ்பியரா, தெர்மோஸ்பியரா, மீசோஸ்பியரா, ஸ்ட்ராட்டோஸ்பியரான்னு கேக்குறாங்க. அதாவது வெளி அடுக்கா, வெப்ப அடுக்கா, இடை அடுக்கா, படை அடுக்கான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 அடுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா 5 அடுக்குகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிறது அடி அடுக்கு, இங்கிலீஷ்ல ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது ஆப்ஷன்ல இல்ல. அடுத்து மேல இருக்கிறது படை அடுக்கு, அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கு மேல இடை அடுக்கு மீசோஸ்பியர். அதுக்கு மேல வெப்ப அடுக்கு தெர்மோஸ்பியர். அதுக்கு மேலதான் வெளி அடுக்கு எக்ஸோஸ்பியர்னு சொல்றது. இதுல அடி அடுக்கு அது ட்ரோபோஸ்பியர் சொல்ல கீழே இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதான் முதல் அடுக்கு. இந்த அடுக்குல 90% வாயுக்கள் இருக்கும். 90% வாயுக்கள் இருக்கும். எந்த அடுக்குல? அடி அடுக்குல. இது இல்லாம இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வானிலை மாற்றங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? வானிலை மாற்றங்கள்லாம் எங்க நடக்கும்? அடி அடுக்குல தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படை அடுக்கு, அதான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இரண்டாம் அடுக்குன்னு சொல்லுவாங்க. அடி அடுக்குல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த அடுக்கு இருக்கு. இது இல்லாம அந்த ஓசோன் வாயு, ஓகே, ஓசோன் வாயுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறஊதா கதிர்கள் வர்றதெல்லாம் உறிஞ்சுறது இந்த அடுக்குல தான். அதனால இந்த அடுக்குல வெப்பநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? சேம் டைம் ஜெட் எல்லாம் போதுல, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படை அடுக்கு, அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாக்குறது இடை அடுக்கு, மூணாவது இடை அடுக்கு மீசோஸ்பியர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுக்கு மண்டலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது தான் இந்த இடை அடுக்கு அப்படின்னு சொல்றது. இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கு. இது இல்லாம வெப்பநிலை இங்க வந்து பாத்தீங்கன்னா குறையும். தேர்ட் இருக்குல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை அப்படின்றது கொஞ்சம் குறையும். அதாவது அங்க வெப்பநிலை -90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். 0 டிகிரினாலே உறைஞ்சிருவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா -90 டிகிரி வரைக்கும் இருக்கும். எங்க இடை அடுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மீசோஸ்பியர்ல. நெக்ஸ்ட் நாலாவதா இருக்கிறது தான் வெப்ப அடுக்கு. ஓகேவா? நாலாவதா இருக்கிறது தான் வெப்ப அடுக்கு. இதோட இது வந்து பாத்தீங்கன்னா 640 கிலோமீட்டர் வரைக்கும் உயர்ந்திருக்கும் உயரம். இங்க வெப்பநிலை 1480 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும். இந்த வெப்ப அடுக்கு தான் விண்வெளியில இருந்து விழும் மின்கற்கள் வந்து நம்மள வந்து பாதுகாக்கிற அடுக்கு. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வெப்ப அடுக்கு தான் வரும். ஆனா இன்னொன்னு இருக்கு. என்னது? வெளி அடுக்கு. வெளி அடுக்குங்கிறது 960 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கு. இங்கேயும் வெப்பநிலை அதிகமா தான் இருக்கும். ஆனா 300 டிகிரில இருந்து 1000 டிகிரி வரைக்கும் இருக்கும் வெப்பநிலை. அப்ப கேட்டது விண்வெளியில இருந்து வெறும் மின்கற்கள் நம்ம பாதுகாக்கும் அடுக்கு. ஆன்சர் வெப்ப அடுக்கு தெர்மோஸ்பியர். அது ஓகே. ஆனா இருக்கக்கூடிய 5 அடுக்குகள் நம்ம பார்த்துட்டோம். அப்ப அடுக்குகள் இந்த தெர்மோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், மீசோஸ்பியர்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்டா நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா நான் எல்லாமே சொல்லிட்டேன். புரியுதா? சோ போன வருஷம் இது வந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க. சோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்ப வரப்போற வருஷம் இது கேட்டாங்கன்னா போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following is not a condition for becoming a citizen of India? Which of the following is not a condition for becoming a citizen of India? கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், சொத்துரிமை பெறுவதன் மூலம், இயல்பு குடியுரிமை மூலம் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. புரியுதா? அதாவது இதுல வந்து எதுல பெறலாம், அதாவது எதுல பெற முடியாதுன்னு கேக்குறாங்க. குடியுரிமை அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. பார்ட் 2 வரும். இந்திய குடியுரிமை சட்டம் 1955ல போட்டாங்க. புரியுதா? இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே குடியுரிமைங்கிறது 5 வழியில பெறலாம், 3 வழியில இழக்கலாம். அதான் சொல்லிடுறேன். பிறப்புரிமை மூலம் பெறலாம். சோ பிறப்புரிமை மூலம் பெறலாம். சோ பிறப்பின் மூலம் இருக்கு. ஆனா எது இல்லன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இது ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மரபு வம்சாவளி மூலம் பெறலாம். மரபு வம்சாவளி இருக்கு. ஆனா எது இல்லன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இதுவும் வராது. அடுத்து பதிவு செய்வது மூலமா பெறலாம். ஓகேவா? பதிவு செய்வது மூலமா பெறலாம், ஆப்ஷன்ல இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இயல்புரிமை மூலம் பெறலாம். இயல்பு குடிமை மூலம் பெறலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதேச நாடுகள் இணைவதன் மூலம் பெறலாம். ஆனா சொத்துரிமை மூலமா குடியுரிமையை பெற முடியாது. அப்ப எது இல்லன்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் சொத்துரிமை பெறது மூலமா. இந்த 3 வரும். இந்த 3மே பெறலாம். இது இல்லாம எதன் மூலம் பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிவு செய்வது மூலமா பெறலாம், பிரதேச நாடுகள் இணைவதன் மூலமா பெறலாம். இந்த 5 வழியில பெறலாம். இதுல பெற முடியாது. இது ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? சரி, எந்த 3 இதுல இழக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரத்தல் மூலமா இழக்கலாம், முடிவு செய்யறது மூலமா இழக்கலாம், இல்ல இழத்தல் மூலமா இழத்தலாம். புரியுதா? அந்த 3 இருக்கு.
அப்ப 5 வழியில பெறலாம், 3 வழியில இழக்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. சொத்துரிமை பெறது மூலமா குடியுரிமை வந்துடாது. புரிஞ்சா? அடுத்த கேள்வி. சோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடால உருவாகுது. ஆக்சுவலா சல்பர் டை ஆக்சைடுனா SO2 ன்னு சொல்லுவோம், நைட்ரஜன் ஆக்சைடுனா NO ன்னு சொல்லுவோம், நைட்ரஜன் டை ஆக்சைடுனா தான் NO2 வரும். சோ SO2 NO சேர்ந்தா அமிலமலை உருவாகும். ரைட் தான். சோ இது ரைட் தான். கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுதுன்னு சொல்லுது. அமிலமலைங்கிறதே கெட்டது, அது நமக்கு தெரியும். அப்ப கடல் நீர் வாழ் உயிரினங்களோட வளர்ச்சிக்கு அது எப்படி உதவும்? அதோட அழிவுக்கு தான் இது உதவும். புரியுதா? அப்ப இதுல ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் தான் கரெக்ட். சோ இதுல பொறுத்த வரைக்கும் பிக்சடா இதா இருக்கு. ஏன்னா பெருசா ஒண்ணும் இல்ல. அமிலமலைங்கிறது SO2, சல்பர் ஆக்சைடு SO2, நைட்ரஜன் ஆக்சைடுனா NO, நைட்ரஜன் டை ஆக்சைடுனா தான் NO2 வரும். இது ரெண்டும் அணிஞ்சு வருது. புரியுதா? சோ இது கொடுத்துருக்காங்க. சோ இதுல பொறுத்த வரைக்கும் ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட், 2 தப்பு. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து சோ இது ஒரு ஜிகே क्वेश्चन. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 2024 நடைபெற்றது. சோ அப்போதைக்கு கரெக்டான क्वेश्चन. ஸ்டேட்மெண்ட் 2, செஸ் ஒலிம்பியாட் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டின்றாங்க. புரியுதா? அதாவது 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022 நடைபெற்றுன்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். ஆனா செஸ் ஒலிம்பியாட் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் சொல்லிருக்காங்களா, 2 வருஷம் ஒரு தான் நடக்கும். அப்ப ஆன்சர் வந்து ஒண்ணு மட்டும் சரிதான் ஆன்சர். புரியுதா? இதை வச்சு இப்ப நீங்க கிரிக்கெட் வேர்ல்டு கப் கூட பார்க்கலாம். 2023வது வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியால தான் நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியா கூட ஃபைனல்ல வின் பண்ணாங்க. ஆனா அது வந்து 4 வருஷம் ஒரு தான் நடக்கும். வேர்ல்டு கப் 4 வருஷம் வேர்ல்டு தான். 11, 15, 19, 23, 27. புரியுதா? அதான் சொல்றேன். இதை வச்சு இப்ப ரீசனா இருந்ததுன்னா வேர்ல்டு கப் தான். இப்ப T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது வெஸ்ட் இண்டீஸ்ல. ஓகேவா? சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்த கேள்வி, பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் என்னன்னு கேக்குறாங்க. விருதுநகரா, தூத்துக்குடியா, திருநெல்வேலியா, சிவகங்கையா? அதாவது பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படின்றது சிவகங்கையில தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சிவகங்கையில திருப்பத்தூர் வட்டத்துல, சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் வட்டத்துல திருப்பத்தூர் பேரூராட்சியில பூலாங்குறிச்சி ஊராட்சியில பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ இது பொறுத்த வரைக்கும் சிவகங்கையில தான் இருக்கு. புரிஞ்சிருச்சா? சோ பூலாங்குறிச்சி கல்வெட்டு கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் வட்டத்துல, அதாவது திருப்பத்தூர் வட்டத்துல திருப்பத்தூர் பேரூராட்சியில பூலாங்குறிச்சி ஊராட்சியில தான் பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படிங்கிறது இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் மிக முக்கிய கல்வெட்டுகள் தமிழ்நாடு எடுத்து பாத்தீங்கன்னா மாங்குளம் கல்வெட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது மதுரையில இருக்கு. புகழூர் கல்வெட்டுங்கிறது கரூருக்கு பக்கத்துல இருக்கு. சோ மாங்குளம் கல்வெட்டு மதுரையில இருக்கு, புகழூர் கல்வெட்டுங்கிறது கரூர்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி கல்வெட்டு கொடுத்து மாவட்டம் கேட்டா போட்டுடலாம். ஓகே. அடுத்து உக்ரைனோட தலைநகரம் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் கீவ். உக்ரைனோட தலைநகரம் கீவ். சோ கண்ட்ரி கொடுத்த தலைநகரம். இதை நம்ம தனியா ஸ்டாட்டிக் ஜிகேல பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா எல்லா கண்ட்ரியும் எடுத்து பார்க்கணும். புரியுதா? அடுத்த கேள்வி போயிடலாம். மின் உருகி எந்த உலோக கலவையினால தயாரிக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. மின் உருகி எந்த உலோக கலவையினால? ஃபியூஸ் இஸ் a strip of alloy wire which is made up of ஆன்டிமனி காரியமா, இல்ல பிளாட்டினம் வெள்ளியமா, இல்ல வெள்ளியம் காரியமா, இல்ல தாமிரம் இரும்பா? ஆன்சர் வெள்ளியம் மற்றும் காரியம். பி தான் கரெக்ட். புரியுதா? இதுல 37% காரியமும் 63% வெள்ளியமும் சேர்ந்துதான் மின் உருகிங்கிறது தயாரிக்கப்படுது. என்னது? 37% காரியம், 63% வெள்ளியம். இந்த ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உலோக கலவை அப்படிங்கறதா இந்த மின் உருகி அப்படின்னு சொல்றது. புரியுதா? இந்த மின் உருகிங்கிறது அதிக மின்தடையும் குறைந்த உருகு நிலையை கொண்டிருக்கும். அதிக மின்தடையும் குறைந்த உருகு நிலையை கொண்டிருக்கும். எது? இந்த மின் உருகி அப்படின்னு சொல்றது. புரியுதா? மின் உருகிங்கிறது எல்லா மின்சாதனத்தோடையுமே தொடர் இணைப்பா இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு படிப்போம்ல, அதுல தொடர் இணைப்புல இந்த மின்னுருகிங்கிறது மின்சாதனத்தோட பொருத்தப்பட்டிருக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப மின்னுருகி எங்க இதுல தயாரிக்கப்படுது இல்ல கேட்கறாங்க, ஆன்சர் போடலாம். இதை தாண்டி மின்னுருகிங்கிறது என்ன கொண்டிருக்கும்? அதிக மின்தடையும் குறைந்த உருநிலையும் கொண்டிருக்கும் அப்படின்றது மேபி இந்த வருஷம் வரப்போற கேட்கலாம். ஓகே. அடுத்த கேள்வி, RT-PCR விரிவாக்கம் என்னன்னு கேக்குறாங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. புரியுதா? அடுத்து வியோமமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? ஓகேவா? வியோமமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ககன்யா திட்டம். புரியுதா? சோ ஸ்கீம்ஸ் திட்டம்லாம் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. புரியுதா? சோ ஓகே. இந்த கேள்வி பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 systems of revenue collection had been introduced by the British. RIAT means cultivator அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கிலேயர்களால 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ரயத்னா விவசாயின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ரைட்டு தான். அந்த 3 வகையான வருவாய் வசூல் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஜமீன்தாரி முறை, இன்னொன்னு மகள்வாரி முறை, இன்னொன்னு ரயத்வாரி முறை. என்னது? ஒண்ணு ஜமீன்தாரி முறை, இன்னொன்னு மகள்வாரி முறை, இன்னொன்னு ரயத்வாரி முறை.
இந்த 3 முறை தான். இந்த 3 முறையை போன வாட்டி கேட்டிருக்காங்க. அதாவது 3 சும்மா சொல்லியிருக்காங்க. இந்த 3 என்ன அப்படின்னு வரப்போற எஸ்ஏல கேட்கலாம். ஓகேவா? ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை. அந்த ரயத்வாரி முறையில வரக்கூடிய ரயத்னா தான் விவசாயி அப்படின்னு பொருள். இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? சோ போன வருஷம் நடந்த எஸ்ஐல இருந்து நம்ம 10 ஜிஎஸ் கொஸ்டின், ஆனா அதை மட்டும் பார்க்கல. ஸோ 2024 மாடிஃபை பண்ணி கேட்டா எப்படிலாம் கேட்கறாங்களோ எக்ஸ்ட்ரா டெய்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டெய்லி நம்மளோட வீடியோஸ் பாருங்க. இன்னைக்கு ஜிஎஸ் பார்த்துருக்கோம், திரும்ப நாளைக்கு உளவியல் சைக்காலஜி வரும். ஸோ டெய்லி நம்ம வீடியோஸ் கொடுப்போம். கண்டிப்பா வரப்போற எஸ்ஐ 2024 தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போற வீடியோஸ் மட்டும் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.